சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 21/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியை திதி இரவு 2:47 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் மதியம் 1:56 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 1:56 வரை, அதாவது அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளான ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வியசிரா அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. இது என்ன வியசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு நாம யோகத்திலே வெத்திபாத யோகம் வர்றதுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த வெத்திபாத யோக நாளிலே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். அது வெத்திபாத சாத்தம் என்பதைத்தான் வியசிரா அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது. ஷண்ணவதின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணிக்கும், சந்திர உதயம் என்பது காலை 8:18 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 8:20 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:39 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:20 முதல் 1:45 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:04 முதல் 9:29 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:55 முதல் மதியம் 12:20 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:55 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:42 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, அருணாச்சலம் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இறை நிந்தனை செய்வோரும் நன்மை அடைகிறார்களே ஏன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நீங்க நம்ம பலரையும் பார்க்கிறோம். நான் தினந்தோறும் சுவாமி நமஸ்காரம் பண்றேன், தினமும் கோவிலுக்கு போறேன், தினமும் நான் ஜப்பங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆத்துலயே பூஜை எல்லாம் பண்றேன். ஆனா பக்கத்தாத்துல பார்த்தோம்னா அவளுக்கு சுவாமி நம்பிக்கையே கிடையாது. இது போக இறைவனை அவர்கள் தினந்தோறும் வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா நிறுத்தினா பரவாயில்ல, இதுக்கு மேல இறைவனை தினந்தோறும் வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் செல்வ செழிப்பாக நலமுடன் தானே இருக்கிறார்கள். இறை நிந்தனை செய்வோரும் நன்மை அடைகிறார்களே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. சிம்பிளா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா. கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்வதோடு கடவுளினுடைய பெயரை சொல்லி அவர்கள் திட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படியே திட்டின்ண்டே இருந்தா கூட அடிக்கடி அந்த கடவுளோட பேரை சொல்லிண்டே இருக்கா இல்லையா. அந்த நாமத்திற்கு, அதாவது இறைவனினுடைய திருநாமங்களுக்கு என்று ஒரு சிறப்பு அம்சம் என்பது உண்டு. சதா சர்வகாலமும் இறைவனை வழிபடுபவர்களை விட அவரை திட்டிக் கொண்டிருப்பவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா. அதற்கான பலன் என்பதும் கிடைக்கும் தானே. இதுக்கு அழகா ஒரு சின்ன கதை மூலம் கூட புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே இந்த மாயா பசார், இந்த பழைய காலத்து சினிமாவை பார்த்துருப்போம் மோஸ்ட்லி. இல்லைனாலும் எடுத்து பார்க்கலாம். அதுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இருக்கும். ஆரம்பத்துல இந்த சீன்கிறது வரும். அதாவது ஒரு பெட்டி ஒன்றை எடுத்து கொண்டு வருவார். அந்த பெட்டியை எடுத்துட்டு வந்து வச்சு
முன்னாடி வச்சு இதுல யாருக்கு அந்த அந்த பெட்டியை திறந்து பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு மாய கண்ணாடி என்பது இருக்கும். அதை திறந்து பார்க்கும் பொழுது யாருக்கு மனம் நிறைய யார் நிறைந்திருக்கிறார்களோ, மனதிலே எப்படி ஆசை என்பது அதிகமாக இருக்கிறதோ அவர்களுடைய திருவுருவம் தான் அந்த கண்ணாடியில தெரியும் அப்படின்னு சொல்லுவா. அந்த உத்தரையை வந்து நின்று பார்க்க சொல்லுவா. அந்த ஹீரோயின் அந்த உத்தரை வந்து நின்று பார்க்கும் பொழுது அதுல அபிமன்யுவோட உருவம் தெரியுமாம். ஏன்னா இந்த உத்தரையினுடைய மனதிலே முழுக்க முழுக்க அபிமன்யு தான் நிறைந்திருப்பான் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி இந்த பலராமரனுடைய மனைவியை வந்து நிக்க வச்சு பார்க்கும் பொழுது அந்த அம்மா மனசுல வெறும் நகைகள், தங்கம், ஆபரணங்களாக தெரியுமாம். ஏன்னா அவங்களுக்கு அது மேல ஆசை அதிகம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து நிப்பா. அவர்களுக்கு பிடித்த மனிதர்களுடைய உருவம் என்பது அந்த மாய கண்ணாடியிலே தெரியும். அப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசையா, இந்த கிருஷ்ணனுடைய மனசுல யார் இருக்கான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பகவான் இல்லையா? பகவானுடைய மனசுல யார் இருப்பா, கிருஷ்ணனுடைய மனசுல யார் நிறைஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை எல்லாரும் வந்து நீ நில்லுன்னு சொல்லுவாங்களா? அவர் வேண்டாம் பாரு, இல்லைன்னு சொல்லி வலுக்கட்டாயமா கிருஷ்ணனை வந்து அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிக்க சொல்லும் பொழுது அந்த கிருஷ்ணர் வந்து கண்ணாடி முன்னாடி வந்து நிற்பார். நின்ன உடனே அந்த கண்ணாடியில பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சியாம். ஏன்னு சொன்னா அந்த கிருஷ்ணன் வந்து கண்ணாடி முன்னாடி நின்ன உடனேயே அந்த மாய கண்ணாடி அந்த பெட்டியில என்ன தெரியும்னு பார்த்தா சகுனியினுடைய உருவம் தான் தெரியுமாம். எல்லோருக்கும் ஒரே ஷாக்கு. இது என்ன சகுனியினுடைய உருவம் போய் தெரியுறதே இதுல? எல்லோருமே கேட்டாங்களாம் கிருஷ்ணன்ட்ட, இது என்ன நீ வந்து நிற்கும் பொழுது உனக்கு முன்னாடி பார்த்தா சகுனி தானே தெரியறார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவர் சொன்னாராம், ஆமாம், சகுனி எப்பொழுதுமே என்னையே தானே நினைத்து கொண்டிருக்கிறார். நான் வந்து இங்க என்ன பண்ணுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி எங்க காய் நகத்தலாங்கிற மாதிரி தானே சகுனி நினைச்சுட்டே இருப்பார் இல்லையா? அதே மாதிரிதான் சகுனி எப்படி செயல்படுவான்னு சொல்லிட்டு நான் இங்க யோசிச்சுட்டே இருக்கேன் இல்லையா? என்னுடைய மனம் முழுக்கவே அவர் தானே நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் கிருஷ்ண பரமாத்மா. அதாவது கடவுளை நிந்திப்போர் கூட எப்பொழுது பார்த்தாலும் கடவுளினுடைய திருநாமங்களையே சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பெயரை சொல்லிதானே திட்டின்னு இருக்கா. அப்ப கடவுளினுடைய மனதிலும் அவர்களுடைய சிந்தனை இருக்கத்தானே செய்யும். ஆக கடவுளினுடைய அருள் எல்லோருக்குமே கிடைக்கிறது. தன்னை போற்றுகிறார்களா தூற்றுகிறார்களா என்று கடவுள் பார்ப்பதில்லை. அவர்களுடைய செயல்பாட்டினை பார்க்கிறார். அவர்கள் கடவுள் நிந்தனை செய்தால் கூட ஒரு சில பேர் பார்த்தோம்னா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பா. அவர்கள் வந்து நான் புரட்சி பேசுறவங்க சொல்லிட்டு இருப்பாளே தவிர மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருப்பார்கள். தங்களாலான இயன்ற உதவிகளை மற்ற உயிரினங்களுக்கும் தன்னோடு சுற்றி வாழ்பவர்களுக்கும் செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லவா? அதனால் அவர்கள் கடவுள் நிந்தனை செய்தால் கூட அவர்கள் சுயநலம் இல்லாமல் எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களா என்பதை பார்த்து அவர்களுக்கு நிறையவே வழங்கி கொண்டிருப்பார். ஆனால் அதற்கு ஒரு எல்லை என்பது இருக்கும். அவர்கள் எப்பொழுது சுயநலமாக செயல்பட ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது கடவுள் அவர்களையும் தண்டிக்க தவறுவதில்லை. இதை அவர்களும் உணர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஆக நம்ம கடவுளை வந்து நிந்தனை செய்கிறோமா போற்றுகிறோமா என்பதை விட நம்மை சுற்றி இருப்பவர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். அதுக்காக நான் கடவுளை நிந்தனை பண்ணுங்கன்னு சொல்லல. எப்பயுமே நம்ம வந்து இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவனுடைய திருநாமங்களுக்கு அத்தனை சிறப்பம்சம் என்பது உண்டு அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.